தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, ஒலிம்பிக் இறுதிச் சுற்றுக்கு முன் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் வினேஷ் போகத் தனது ஓய்வை அறிவித்திருக்கும் அண்மை செய்தி இது. உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்பதாக ரசிகர்களை குறிப்பிட்டு அவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் மல்யுத்த போட்டியில் பங்கு பெற்று சர்ச்சை எழுந்திருக்கும் நிலையில் பதக்கத்தை வெல்வார் என்ற எதிர்பார்ப்புடன் இந்தியர்கள் காத்து கொண்டிருந்த வேளையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 50 கிலோ எடை பிரிவில் மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்ற அவர் 50 கிலோக்கு மேல் 100 கிராம் இருப்பதாக சொல்லி அவரை தகுதி நீக்கம் செய்திருக்கும் ஒலிம்பிக் கமிட்டி. இது தொடர்பான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் வினேஷ் போகத் ஓய்வை அறிவித்திருக்கிறார். மல்யுத்த போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு பெறப்போவதாக அவர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்திகளில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் இறுதிப் போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தும் மல்யுத்த போட்டியின் 50 கிலோ எடை பிரிவில் 100 கிராம் எடை அதிகமாக இருப்பதாக கூறி ஒலிம்பிக் கமிட்டி அவரை தகுதி நீக்கம் செய்தது நேற்று பெரும் சர்ச்சையை கிளப்பியது. பல்வேறு தரப்பினரும் வினேஷ் போகத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் இந்த நிலையில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் ரசிகர்களை குறிப்பிட்டு அவர் கருத்து பதிவிட்டிருக்கிறார். மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தனது போராடும் சக்தியை முற்றிலும் இழந்து விட்டதாக உருக்கத்துடன் வினேஷ் போகத் தெரிவித்திருக்கிறார். ஒலிம்பிக் இறுதிச் சுற்றுக்கு முன் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் வினேஷ் போகத் ஓய்வு பெற்றிருக்கிறார். உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் ரசிகர்களை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்.